இந்த நாளிலே 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 23வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற முசுக்கட்டை என்ற ஒரு செடியை குறித்து தியானிக்கும்படியாக இருக்கின்றோம். முசுக்கட்டை என்ற செடியை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது நிகழ்காலத்திலே அது பட்டுப்பூச்சி வளர்க்கக்கூடிய இடங்களிலே அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது. பட்டுப்பூச்சிகளுக்கு உணவாக கொடுப்பதற்கு இந்த செடி பயன்படுகிறது. ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கின்ற பொழுது 2 சாமுவேல் 5வது அதிகாரத்திலே எந்த சூழ்நிலையில் இந்த முசுக்கட்டை செடி சொல்லப்படுகின்றது அல்லது விவரிக்கப்படுகிறது என்று பார்க்கின்ற பொழுது இங்கு தாவீது சண்டையிடுவதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். யாரோடு சண்டையிடுவதற்காக? பெலிஸ்தர்களோடு சண்டையிடுவதற்காக ஆயத்தப்படுகிறார். அவர்களை எவ்வாறாக அணுகுவது, அவர்களோடு எவ்வாறாக போரிடுவது என்ற ஒரு குழப்பம் இருக்கின்ற பொழுது அங்கு ஆண்டவர் அவர்களுக்கு சொல்கின்றார், பெலிஸ்தரோடு நேரடியாக சண்டையிட வேண்டாம், மாறாக அவர்களுக்கு பின்னாலே சுற்றி, அது மாத்திரமல்ல முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்களை தாக்க வேண்டும் என்று அங்கு சொல்லப்படுகின்றது. அதேபடி தாவீது செயல்படுகின்றார். பெலிஸ்தரை வெற்றி கொள்கின்றார். அது நடந்த சண்டையிலே தாவீது வெற்றி பெறுகின்றதை காண முடிகின்றது. ஒருவேளை நம்மளுடைய பார்வையில முசுக்கட்டை செடி என்பது சாதாரணமாக ஒரு புழுக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற உணவாக பார்க்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில இந்த முசுக்கட்டை செடி ஒரு யுத்தத்திலே தாவீது வெற்றி பெறுவதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றதை காணப்படுகின்றது. அப்படி என்றால் நாம் மனிதர்களாகிய நாம் பார்க்கக்கூடிய பார்வை வேறு, ஆண்டவர் ஒரு பொருளை குறித்து பார்க்கக்கூடிய பார்வை வேறு என்பதை இந்த முசுக்கட்டை செடியின் வாயிலாக ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகின்றார். ஒருவேளை நம்ம கிட்ட அநேக தாளந்துகள், திறமைகள் இருக்கலாம். ஆனால் மற்றவர்கள் அதை ஏளனமாக பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு தாளந்தா, இதெல்லாம் ஒரு திறமையா அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் அவைகளின் நிமித்தமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே ஒரு நோக்கம் வைத்திருப்பார். ஒரு சாதாரண புழுக்கள் சாப்பிடக்கூடிய முசுக்கட்டை செடிதான் இங்கு தாவீது இந்த சண்டையிலே பெலிஸ்தரோடு சண்டையிடுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது. அப்படி என்றால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை குறித்தும், நமக்கு உண்டான தாளந்துகள், திறமைகள், நமக்கு உண்டான ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் திட்டங்கள் வைத்திருப்பார். அந்த திட்டங்களை நிறைவேற்றுவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.